எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நீங்க உயிரை விட அதிகமா நம்பின ஒருத்தர் உங்க கூடவே இருந்து உங்க கூடவே சாப்பிட்டு உங்க கஷ்டத்துலலாம் நான் இருக்கேன்னு தோள் கொடுத்த ஒருத்தர் திடீர்னு உங்க முதுகுல குத்துனா மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்கா? அந்த நிமிஷத்துல நெஞ்சி அப்படியே அடைச்சிக்கிட்டு மூச்சு விடக்கூட முடியாம கண்ணிலிருந்து இரத்த கண்ணீரே வராத குறையா உள்ளுக்குள்ள நொறுங்கி போயிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதிரி அடிக்கிற அடி உடம்புல காயத்தை உண்டாக்கும். ஆனா நாம உயிரா நினைச்ச சொந்தமும் உயிர் தோழனா நினைச்ச நண்பனும் அடிக்கிற அடி இருக்குதே, அது உடம்ப காயப்படுத்தாது, நேரா நம்ம ஆத்மாவையே கிழிச்சு தொங்க விட்டுடும். ஏண்டா இவனுக்கு போய் நாம உண்மையா இருந்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்க மண்டைக்குள்ள விடிஞ்ச விடியாம ஓடிக்கிட்டே இருக்கா? ராத்திரி தூக்கம் வராம தலையா பிடிச்சுக்கிட்டு எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன் அப்படின்னு கதறி அழுதுட்டு இருக்கீங்களா? அப்படி ஒரு கொடூரமான நம்பிக்கை துரோகத்தோட வழியில நீங்க இப்போ நின்னுக்கிட்டு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு நாம பேச போறது சாதாரண ஒரு ஆளுதல் வார்த்தை கிடையாது. இந்த உலகம் தோன்றின காலத்துல இருந்து மனித குலத்தை ஆட்டி படைக்கிற இந்த துரோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய நஞ்சை எப்படி கடந்து வர்றது? அதுக்கு மகாபாரத களத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கும் இந்த அகில உலகத்துக்கும் காட்டின கர்ம வினையின் ரகசியம் என்ன? அதை பற்றி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா தெளிவா பேச போறோம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. இந்த துரோகம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சின்னது. ஆனா அது மனித மனசுல உண்டாக்குற காயம் இருக்கே, அது எந்த மருந்தாலும் உடனே ஆத்த முடியாத ஒரு பெரும் நோய். ஒரு மனிதன் ஏமாற்றப்படும் போது அவனுக்கு முதல்ல வர்றது கோபம் இல்ல, அதிர்ச்சி. ஹேய், அவனா இப்படி செஞ்சா, அவளா என்னை இப்படி நடு ரோட்ல விட்டுட்டா அப்படின்னு நம்ம மூளை அந்த உண்மையை ஏத்துக்கவே மறுக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நிமிஷம் பின்னாடி போய் யோசிச்சு பாருங்க. நீங்க யாருக்காக உங்க சந்தோஷத்தை விட்டு கொடுத்தீங்களோ, யாருக்காக உங்க பணத்தை, நேரத்தை, ஏன் உங்க உழைப்பையே கொட்டி கொடுத்தீங்களோ, அவங்க உங்களை தூக்கி எறியும் போது அந்த இடத்துல துரோகம் மட்டும் இல்ல, உங்க தன்னம்பிக்கையே சேர்ந்துதான் உடைஞ்சு போகுது. இனிமே நான் யாரையுமே நம்ப மாட்டேன்டா அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சிக்க தோணும். மனிதர்கள் மேல இருந்த மரியாதையே போயிடும். ஆனா இங்கதான் கிருஷ்ணர் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நமக்கு உடைக்கிறாரு. மகாபாரதத்தை எடுத்துக்கோங்களேன். மகாபாரத கதையே முழுசா துரோகத்தாலையும் ஏமாற்றத்தாலையும் பின்னப்பட்ட ஒரு மிகப்பெரிய காவியம். அங்க நடக்காத துரோகமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்ணன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் வீரன் இருந்தான். அவனுக்கு அவனோட சொந்த தாய் குந்தி தேவியாலேயே ஒரு துரோகம் நடக்குது. அவன் பிறந்த உடனே ஆத்துல தூக்கி வீசப்படுறான். கடைசி வரைக்கும் அவன் யாருன்னே தெரியாம சூதபுத்திரன்னு ஊரே ஏளனம் பண்ணும்போது அவனுக்கு சொந்த தாய் செஞ்சது துரோகம் இல்லாம வேற என்ன? அப்புறம் அவனுக்கு வில் வித்தை கத்து கொடுத்த பரசுராமர் ஒரு சின்ன உண்மை தெரியாதப்போ சாபம் கொடுக்கிறாரு. அது அவனோட திறமைக்கு நடக்கிற துரோகம். சரி, பஞ்சபாண்டவர்களை எடுத்துக்கோங்க. கூடவே பிறந்த பங்காளிகள், கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா இருக்க வேண்டிய கௌரவர்கள் பாண்டவர்களை சாகடிக்கிறதுக்காக அரக்கு மாளிகை கட்டி தீ வச்சாங்க. அது துரோகம் இல்லையா? சகுனி பகடைக்காய உருட்டி பாண்டவர்களோட நாட்டை, செல்வத்தை, ஏன் அவங்களோட சுயமரியாதையே பறிச்சானே, அது துரோகம் இல்லையா? எல்லாத்துக்கும் மேல ஒரு பொண்ணு திரௌபதி அந்த ராஜசபையில நின்னு கதறி கதறி அழுதா. அங்க பீஷ்மர் இருந்தாரு, துரோணர் இருந்தாரு, கிருபர் இருந்தாரு. பெரிய பெரிய தர்மவான்கள், வில்வித்தை வீராங்கனைகள் எல்லாரும் தலை குனிஞ்சு உட்கார்ந்திருந்தாங்களே, அது அந்த பெண்ணுக்கு செஞ்ச மாபெரும் துரோகம் இல்லையா? இவ்வளவு ஏன், நம்ம அர்ஜுனன் மகாபாரத யுத்த களத்துல நிக்கும்போது அவனுக்கு முன்னாடி நின்னது யாரு? அவனுக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுத்த குரு துரோணர், அவனை கை குழந்தையா தூக்கி வளர்த்த பாட்டன் பீஷ்மர். அவங்க ரெண்டு பேரும் தர்மத்தோட பக்கத்துல நிக்காம அதர்மம் செய்யற துரியோதனன் பக்கத்துல சோத்துக்காக நின்னப்போ அர்ஜுனனோட மனசு எவ்வளவு உடைஞ்சு போயிருக்கும். அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறான், கிருஷ்ணா, என் கண்ணு முன்னாடி நிக்கிற எல்லாரும் நான் உயிரா நினைச்சவங்க, என்னை வளர்த்தவங்க. ஆனா அவங்க இன்னைக்கு எனக்கு எதிரா நிக்கிறாங்களே, இந்த துரோகத்தை என்னால தாங்க முடியலையே. என் கண்ணு நடுங்குது, வில்லு நவிழி கீழே விழுது. எனக்கு இந்த ராஜ்யமும் வேணாம், எந்த சந்தோஷமும் வேணாம், நான் காட்டுக்கே போயிடுறேன்னு அழுது புலம்புறான்.
இன்னைக்கு உங்க நிலைமையும் இதுதானே? உங்க கூடவே இருந்தவங்க, உங்க கூடவே சாப்பிட்டவங்க, உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி நடிச்சு உங்களை பின்னால இருந்து குத்தும்போது, எனக்கு எதுக்குடா இந்த வாழ்க்கை, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடவான்னு நீங்க யோசிக்கிறீங்க தானே? ஆனா அன்னைக்கு குருக்ஷேத்திர போர்க்களப்புல சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. அந்த சிரிப்புல ஒரு மாபெரும் உண்மை ஒளிஞ்சிருந்தது. கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து என்ன சொன்னாரு தெரியுமா? அர்ஜுனா, நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகம் உன்னோட அன்பாலையோ உன்னோட எதிர்பார்ப்பாலையோ ஓடல. இந்த உலகம் இயங்குறது கர்ம விதியை வச்சு மட்டும்தான். இங்க உனக்கு நடக்கிற ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒவ்வொரு துரோகமும் உன்னை அழிக்க வந்தவை இல்லை, உன்னை விழிப்படைய வைக்க வந்தவை. அடடடே, எவ்வளவு பெரிய வார்த்தை, யோசிச்சு பாருங்க. நாம நினைக்கிறோம் ஒருத்தன் நமக்கு துரோகம் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, ஒருத்தன் உனக்கு துரோகம் பண்றான்னா உன்னை சுத்தி இருக்கிற போலியான மனிதர்களை உனக்கு அடையாளம் காட்டுறதுக்காக இறைவன் எடுத்த ஒரு மிகப்பெரிய முடிவுதான் அது. ஆனா நம்ம மனசு சும்மா இருக்குமா? கிருஷ்ணா, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நான் அவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சேன், என்னோட கஷ்ட நேரத்துல கூட அவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செஞ்சேனே, அப்படி இருந்தும் அவங்க ஏன் எனக்கு இதை செஞ்சாங்க, அவங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு நம்ம உள்காயம் நம்மை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல தான் நாம கர்ம வினையின் அந்த முதல் ரகசியத்தை தொடறோம். கர்ம வினை அப்படின்னா என்ன? நாம என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் அப்படிங்கிறது உலக நீதி. ஆனா நான் இந்த ஜென்மத்துல யாருக்கும் கெடுதல் செய்யலையே, அப்புறம் ஏன் எனக்கு இந்த துரோகம் நடக்குது அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். இதற்கு கிருஷ்ணர் பகவத்கீதையில கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? கர்ம வினைங்கிறது வெறும் இந்த ஒரு பிறவியோட கணக்கு மட்டும் கிடையாது. அது ஒரு மாபெரும் சங்கிலி தொடர். அதையும் தாண்டி உன்னுடைய தற்போதைய பிறவியில நீ பண்ற மாபெரும் தவறு என்னன்னா, மனிதர்கள் மேல நீ வைக்கிற மிதமிஞ்சிய எதிர்பார்ப்பு. நாம ஒருத்தருக்கு நல்லது பண்றோம், தப்பில்ல. ஆனா நாம நல்லது பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களும் நமக்கு பதிலுக்கு நல்லதே செய்வாங்கன்னு நாம நினைக்கிறோம் பாத்தீங்களா? அங்கதான் நாம ஏமாறுறோம். துரோகம் அப்படிங்கிறது வெளியில இருந்து வரல நண்பா. அது நாம மத்தவங்க மேல வச்ச அளவுக்கு அதிகமான நம்பிக்கையிலிருந்து, எதிர்பார்ப்புல இருந்து தான் உருவெடுக்குது. நீங்க ஒருத்தரை அளவுக்கு அதிகமா நம்பும் போது அவங்களுக்கு உங்க மேல அதிகாரம் செய்யற உரிமையையும் உங்களை காயப்படுத்துற ஆயுதத்தையும் நீங்களே உங்க கையால எடுத்து கொடுக்கறீங்க. யோசிச்சு பாருங்க. தெருவுல போற ஒருத்தன் உங்களை பார்த்து நீ யோகியன் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருமா? ஒரு நிமிஷம் வரும், அப்புறம் போயிடும். ஆனா உங்க கூடவே இருந்த மனைவி, கணவன், நண்பன், உடன் பிறந்தவன் அப்படி சொன்னா ஏன் தாங்க முடியல? ஏன்னா தெருவுல போறவன் மேல உங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்ல. ஆனா கூட இருக்கிறவன் மேல நீங்க மாளிகையே கட்டி வச்சிருந்தீங்க. அந்த மாளிகையை அவன் ஒரே அடியில உடைக்கிறான் போது அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கி நீங்க அலறீங்க. அப்போ இந்த துரோகத்தை செஞ்சவன் தப்பிச்சிட்டானா? அவன் பாட்டுக்கு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கானே, அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காதா? கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு நீங்க வானத்தை பார்த்து கதறீங்க தானே. பொறுங்க, அவசரப்படாதீங்க. கர்ம வினைங்கிறது ஒரு மிகப்பெரிய கணக்கு பிள்ளை. அது யாரையும் சும்மா விடாது. ஆனா அது எப்படி வேலை செய்யும்? துரோகம் செஞ்சவனுக்கு கிருஷ்ணர் வச்சிருக்க அந்த கொடூரமான தண்டனை என்ன? அவன் இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனா நாளைக்கு அவனுக்காக காத்திருக்கிற அந்த கர்மாவின் தீர்ப்பு என்ன தெரியுமா? அதை பற்றி அடுத்த பகுதியில நாம இன்னும் ஆழமா கர்ம வினையின் ரகசிய சக்கரத்தை உடைச்சு பேச போறோம். தவறாம அடுத்த பகுதியை கேளுங்க. முந்தைய பகுதியில நாம பார்த்தோம், துரோகம்ங்கிறது வெளியிலிருந்து வரல, நாம மத்தவங்க மேல அளவுக்கு அதிகமா வைக்கிற நம்பிக்கையிலிருந்தும் எதிர்பார்ப்புல இருந்தும் தான் முளைக்குதுன்னு. ஆனா இந்த இடத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி சுறாவளி மாதிரி சுழண்டடிச்சுக்கிட்டே இருக்கும். அண்ணே, நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான், எதிர்பார்ப்பு வச்சது ஏன் தப்பா கூட இருக்கட்டும். ஆனா நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, ஒரு சின்ன கெடுதல் கூட நினைச்சதில்லையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை? என் கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் அயோக்கியத்தனம் பண்றான், அடுத்தவனை ஏமாத்துறான், கூசாம பொய் சொல்றான். அவன்லாம் நல்லா தானே இருக்கான், மாட மாளிகையில வாழ்றான், காரை சுத்தி வர்றான். ஆனா நேர்மையா உண்மையா இருந்த நான் ஏண்டா இப்படி நடுரோட்ல நின்னு கண்ணீர் வடிக்கணும்? கிருஷ்ணா, இதுதான் உன்னோட தர்மமா? இதுதான் உன்னோட நீதியா அப்படின்னு உங்க உள்ளம் கதறுது தானே? இந்த கேள்வி இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் எழுந்த கேள்வி கிடையாது.
பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து இதே ஆதங்கத்தோட கேட்ட கேள்விதான் இது. கிருஷ்ணா, என் அண்ணன் தர்மர் ஒரு நாளாவது பொய் சொல்லியிருப்பாரா? தர்மத்தை தவிர வேற எதையாவது யோசிச்சிருப்பாரா? அப்படி ஏன் அவருக்கு இந்த வனவாசம்? ஏன் அவருக்கு இந்த அஜ்ஞாதவாசம்? சூதாடி எங்களை தெருவுக்கு இழுத்த அந்த துரியோதனனும் சகுனியும் அரண்மனையில சுகபோகமா இருக்காங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு அர்ஜுனன் கொதிச்சு போய் கேட்டான். அப்போ கிருஷ்ணர் அமைதியா ஒரு பதில சொன்னாரு பாருங்க. அதுதான் கர்ம வினையோட முதல் ரகசியம். கிருஷ்ணர் சொன்னாரு, அர்ஜுனா, நீ கண்ணால பாக்குற இந்த உலகம் ரொம்ப சின்னது. உனக்கு நிகழ்காலம் மட்டும்தான் தெரியுது. ஆனா எனக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு மூணுமே ஒரே நேரத்துல தெரியுது. ஒரு மரம் பழம் தர்றதுக்கு முன்னாடி அது விதையா மண்ணுக்குள்ள கிடந்த காலம் உனக்கு தெரியாது. அதே போலத்தான் நாம பண்ற ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை. சில விதைகளோட பலன் உடனே கிடைக்கும். உதாரணத்துக்கு, நீங்க சூடான பாத்திரத்தை தொட்டா உடனே கை சுடும், அது உடனடி கர்மா. ஆனா சில விதைகளோட பலன் கிடைக்க காலம் எடுக்கும். இன்னைக்கு உங்களை ஏமாத்திட்டு ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான்னா அவன் முன்னாடி செஞ்ச ஏதோ ஒரு நல்ல காரியத்தோட பலனை இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆனா அவன் உங்களுக்கு செஞ்ச இந்த துரோகம் அப்படிங்கிற நஞ்ச அவன் தான் கையாலேயே தான் வாழ்க்கையில விதைச்சிட்டான். அது முளைச்சு மரமாகி அவனுக்கே நஞ்சு பழத்தை கொடுக்க போற காலம் கண்டிப்பா வரும். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. கர்ம வினைங்கிறது நாம நினைப்பது போல ஏதோ ஒரு சக்தி வானத்துல இருந்து வந்து தண்டனை கொடுக்கிற விஷயம் இல்ல. அது இயர் நேச்சரோட ஒரு எளிமையான விதி. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்னு அறிவியல் சொல்லுதே, அதேதான். நீங்க சுவத்துல வீசுற பந்து எவ்வளவு வேகத்துல வீசுறீங்களோ அதே வேகத்துல உங்ககிட்டயே திரும்ப வரும். ஆனா நாம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவனுக்கு தண்டனை ஏன் கண்ணு முன்னாடியே கிடைக்கணும், அவன் அழிஞ்சு போறத நான் என் கண்ணால பார்க்கணும் அப்படின்னு நாம காத்துக்கிட்டு இருக்கிறது தான். யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் உங்களை விட்டு போயிட்டான். ஆனா அவனை பத்தியே நினைச்சு அவனுக்கு எப்போ கேடு வரும், அவன் எப்போ நாசமா போவான் அப்படின்னு யோசிச்சு உங்க சொந்த நிம்மதியையும் உங்க நேரத்தையும் உங்க ஆரோக்கியத்தையும் நீங்களே அழிச்சுக்கிறீங்களே. இது அவன் செஞ்ச துரோகத்தை விட பெரிய துரோகம் இல்லையா? நீங்களே உங்களுக்கு செஞ்சுக்கிற துரோகம் இல்லையா இது? கிருஷ்ணர் பகவத்கீதையில தெளிவா சொல்றாரு, உனக்கு நடக்கிற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்னு உன்னோட பழைய கர்ம வினையை கரைக்கிறதுக்காக வந்த கஷ்டம், இன்னொன்னு உன்னை அடுத்த கட்ட உயர்ந்த நிலைக்கு உயர்த்துறதுக்காக இறைவன் வைக்கிற ஒரு பரீட்சை. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச அந்த துரோகத்தை கொஞ்சம் வேற கோணத்துல பாருங்களேன். ஒருவேளை அந்த மனிதன் உங்க வாழ்க்கையிலிருந்து போகாம இருந்திருந்தா உங்க பணத்தை இன்னும் எவ்வளவு தூரம் ஆட்டைய போட்டிருப்பான், உங்க வாழ்க்கையை இன்னும் எவ்வளவு தூரம் சீரழிச்சிருப்பான். அவனோட உண்மையான கொடூர முகத்தை ஆரம்பத்திலேயே உங்களுக்கு காட்டி உங்களை தப்பிக்க வச்சது அந்த கிருஷ்ணனோட அருளா இருக்கக்கூடாதா? நாம என்ன நினைக்கிறோம்? ஐயோ, என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய இழப்பு நடந்துருச்சே அப்படின்னு அழுது புலம்புறோம். ஆனா உண்மை என்னன்னா, போலியான ஒரு பந்தம் உங்களை விட்டு போனது இழப்பு கிடையாது, அது ஒரு விடுதலை. ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு காட்டுல ஒரு பறவை ஒரு மரக்கிளையில ரொம்ப நாளா உட்கார்ந்துருந்துச்சான். அந்த கிளையத்தான் அது உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் பலத்த புயல் அடிச்சு அந்த மரக்கிளை முறிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. அந்த பறவை அலறி அடிச்சு அழுதுச்சு, ஐயோ, என் ஒரே வாழ்வாதாரம் போச்சே, எனக்கு புகலிடம் கொடுத்த கிளைய கடவுள் பறிச்சிட்டாரே அப்படின்னு கதறிச்சு. ஆனா அந்த கிளை முறிஞ்சதால மட்டும்தான் அந்த பறவை தன் சிறகுகளை விரிச்சு பறக்கவே ஆரம்பிச்சது. அப்போதான் அதுக்கு புரிஞ்சது, தான் வானத்தையே ஆள வேண்டிய ஒரு பறவை வெறும் சின்ன கிளையில அடைபட்டு கிடந்திருக்கோன்னு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடந்த அந்த துரோகமும் அப்படித்தான். நீங்க நம்பின அந்த போலியான மனிதர் அப்படிங்கிற கிளை முறிஞ்சு விழுந்துருச்சு. அதனால நீங்க அழுதுகிட்டு இருந்தீங்க. ஆனா கிருஷ்ணர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே, மகளே, அந்த சின்ன கிளைய நம்பி உட்கார்ந்திருக்க வேண்டியவன் நீ இல்ல. சிறகு விரி, உனக்காக ஒரு மாபெரும் வானமே காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம மனசு உடனே ஏத்துக்காது. சரிங்க, கர்ம வினை தண்டனை கொடுக்கும்னு சொல்றீங்க. ஆனா அந்த துரோகிக்கு கர்மா எப்படித்தான் தண்டனை கொடுக்கும்? அவன் வாழ்ற வாழ்க்கைக்கு கிருஷ்ணர் வச்சிருக்க அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு உங்க உள்ளம் துடிக்குது தானே? அந்த கர்ம வினையின் ரகசிய சக்கரத்தை கிருஷ்ணர் பகவத்கீதையில எப்படி விவரிக்கிறாரு? துரோகம் செஞ்சவன் அடைய போற அந்த உண்மையான நரகம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பகுதியில ஆணித்தரமா பார்க்க போறோம். தவறாம அடுத்த பகுதியை கேளுங்க. முந்தைய பகுதியில நாம பார்த்தோம், நமக்கு நடக்கிற துரோகங்கிறது நம்ம சிறகுகளை விரிச்சு பறக்க வைக்க இறைவன் கொடுத்த ஒரு விழிப்புணர்வுன்னு. ஆனா இந்த நிமிஷத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு கொதிப்பு அடங்காம எரிஞ்சுகிட்டே இருக்கும். அண்ணே,
நீங்க என்ன வேணா தத்துவம் சொல்லுங்க, ஆனா எனக்கு துரோகம் செஞ்சவன் இன்னைக்கு புது கார் வாங்குறான், ஜாலியா சுத்துறான், சிரிச்சு பேசி சோஷியல் மீடியாவுல போட்டோ போடுறான். அவனுக்கு எந்த கெடுதலும் நடக்கலையே. அவனை அந்த கர்மா எப்படித்தான் தண்டிக்கும்? கிருஷ்ணனோட அந்த கர்மச்சக்கரம் உண்மையிலேயே சுழலுதா, இல்ல இதெல்லாம் வெறும் ஆறுதல் பேச்சுதானா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு ஆத்திரமான கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். உண்மையை சொல்லணும்னா, இந்த உலகத்துல பல பேர் கர்ம வினைய சரியா புரிஞ்சுக்கல. நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டா உடனே அவன் தலைமையில இடி விழணும், இல்ல அவன் வண்டி ஆக்சிடென்ட் ஆகணும், இல்ல அவன் தெருவுல பிச்சை எடுக்கணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். அப்படி நடந்தா தான் கர்ம வினை வேலை செய்யுதுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்ற கர்ம வினையின் கணிதம் முற்றிலும் வேறானது. அது நாம நினைக்கிற மாதிரி உடனே வெளிப்படுற வன்முறை கிடையாது. அது ரொம்ப அமைதியா ஆனா ரொம்ப கொடூரமா வேலை செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக விதி. கிருஷ்ணர் சொல்றாரு, ஒருவன் செய்யும் அதர்மத்திற்கான தண்டனை என்பது வெளியிலிருந்து வரும் அசம்பாவிதம் அல்ல. அவனுடைய சொந்த மனசாட்சியும் அவன் அடையப் போகும் ஆத்ம ரீதியான தனிமையும் தான் அவனுக்கான மாபெரும் தண்டனை. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட உண்மையா இருந்த ஒருத்தரை நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு வச்சுப்போம். உங்க மனசு நிம்மதியா இருக்குமா? வெளியில நீங்க சிரிச்சு பேசலாம், புது கார்ல போகலாம், பெரிய பங்களால வாழலாம். ஆனா ராத்திரி தலை வச்சு தூங்கும்போது அந்த தனிமையில உங்க மனசாட்சி உங்களை கேள்வி கேட்குமா, கேட்காதா? துரோகம் செஞ்ச ஒவ்வொருத்தனும் உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நரகத்தை சுமந்துகிட்டு தான் இருக்கான். அவன் வெளியில சிரிக்கிற சிரிப்பு எல்லாமே போலி. ஏன்னா ஒருத்தனுக்கு துரோகம் செஞ்சவனுக்கு இந்த உலகத்துல யாரையுமே உண்மையா நம்ப முடியாம போயிடும். யோசிச்சு பாருங்க, துரோகம் பண்ணவனுக்கு வர்ற முதல் தண்டனையே சந்தேகம்தான். தான் மத்தவங்களை ஏமாத்தின மாதிரியே தன்னையும் சுத்தி இருக்கிறவன் ஏமாத்திருவானோன்னு அவன் ஒவ்வொரு நொடியும் பயந்து பயந்து வாழணும். அவனால தாம் பொண்டாட்டியை நம்ப முடியாது, தாம் பிள்ளைகளை நம்ப முடியாது, கூட இருக்கிற நண்பனை நம்ப முடியாது. இவன் நம்மகிட்ட உண்மையா இருக்கானா இல்ல நம்மள தூக்கி எறிய போறானா அப்படிங்கிற சந்தேகத்தீல அவன் ஆயுசு முழுக்க வெந்து பொசுங்குவான். அடைக்கலம் கொடுத்தவனையே முதுகுல குத்துன சகுனியோட நிலைமைய பாருங்களேன். சகுனி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுவுல பகடைக்காய உருட்டி துரோகம் பண்ணான். அவன் ஜெயிச்சிட்டதான் தானே நினைச்சான். ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கி இருப்பானா? எந்த நேரமும் யாராவது தன்னை கொன்னுடுவாங்களோன்னு பயந்து தந்திரம் பண்ணி கடைசியில போர்க்களத்துல அசிங்கப்பட்டு செத்து போனான். அதே போலத்தான் துரோகம் செஞ்சவன் அடைய போற மிகப்பெரிய இழப்பு என்ன தெரியுமா? உண்மையான அன்பை அனுபவிக்கும் பாக்கியம். இந்த உலகத்துல கோடி கோடியா பணம் இருக்கலாம், மாளிகை இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம மேல உண்மையா அன்பு செலுத்துற ஒரு நல்ல ஆத்மா கிடைக்கிறதே பெரிய பாக்கியம். அந்த மாதிரி ஒரு உண்மையான அன்ப, ஒரு தூய்மையான ஆத்மாவைத்தான் துரோகி தான் சுயநலத்துக்காக தூக்கி எறிகிறான். கிருஷ்ணர் சொல்றாரு, எவன் ஒருவன் தன்னையும் தன் சுயநலத்தையும் மட்டுமே முதன்மையாக நினைத்து தூய்மையான அன்பை மிரிக்கிறானோ அவன் தன் வாழ்நாளில் மீண்டும் ஒருபோதும் உண்மையான அன்பை பெறவே முடியாது. அவனை சுற்றி எப்பொழுதும் போலியான மனிதர்களும் சுயநலவாதிகளுமே சூழ்ந்திருப்பார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு துரோகிக்கு அமைகிற நண்பர்களும் அவன மாதிரியே ஒரு துரோகியாத்தான் இருப்பான். அவன் கட்டிக்கிட்ட வாழ்க்கையும் சுயநலமாத்தான் இருக்கும். இவன் காசு வச்சிருக்க வரைக்கும் தான் கூட இருப்பானுங்க. காசு காலியான உடனே அவனை நடு ரோட்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்போ அவன் உணர்வான், அன்னைக்கு நாம ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணோமே, அவன் நம்ம கிட்ட எவ்வளவு உண்மையா இருந்தான் அப்படின்னு அழுது புலம்புவான். ஆனா அப்போ காலம் கடந்திருக்கும். இதுதான் கிருஷ்ணனோட கர்ம சக்கரம். அது உடனடியா சுழலாது. ஆனா அது சுழல ஆரம்பிக்கும்போது துரோகம் செஞ்சவன் தப்பிக்க ஒரு வழியும் இருக்காது. ஆனா இங்கதான் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு. அதே கேள்வியைத்தான் இன்னைக்கு நான் உங்ககிட்டயும் கேட்கிறேன். அவன் செஞ்ச பாவத்துக்கான தண்டனைய கர்மவினை அவனுக்கு கொடுக்கட்டும். அத கர்மா கிட்ட விட்டுது. ஆனா அர்ஜுனா, நீ ஏன் இன்னும் அந்த துரோகத்தையே பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்க? அவன் உனக்கு செஞ்ச ஏமாற்றத்தை நினைச்சு உன்னோட நிகழ்காலத்தையும் உன்னோட எதிர்காலத்தையும் ஏன் நீயே பாழ்படுத்துற? அடடா, எவ்வளவு பெரிய கேள்வி! கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பா. ஒருத்தன் உங்களுக்கு ஒரு தடவை தான் துரோகம் பண்ணான். ஆனா அதை நினைச்சு தினமும் ராத்திரி தூங்காம சாப்பிடாம வேலையில கவனத்தை செலுத்தாம உங்களுக்கு நீங்களே 1000 தடவை துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? அவன் உங்களுக்கு கொடுத்த காயத்தை விட நீங்க அந்த காயத்தை தினமும் தோண்டி பார்க்கறதால உண்டாகிற வலி தான் அதிகம். அப்போ நான் என்னதான் செய்யணும்? அவனை சும்மா விட்டுடவா? அவன் செஞ்ச துரோகத்தை மறந்துடவா? என்னால மன்னிக்கவே முடியலையே அப்படின்னு உங்க மனசு கொதிக்குது தானே? மன்னிப்பு அப்படிங்கிறது அவனுக்காக பண்ற விஷயம் இல்ல. அது உங்களை நீங்களே விடுவிச்சுக்க பண்ற ஒரு ஆன்மீக ரகசியம்.
பகவத்கீதையில கிருஷ்ணர் எதிர்பார்ப்பு மற்றும் பற்று அப்படிங்கிற பற்றி சொன்ன அந்த மாபெரும் உபதேசம் என்ன? துரோகத்திலிருந்து நம்ம மனசை எப்படி முழுசா மீட்டெடுக்கிறது? அதை பற்றி அடுத்த பகுதியில ரொம்ப ஆழமா பேச போறோம். தவறாம அடுத்த பகுதியை கேளுங்க. முந்தைய பகுதியில நாம பார்த்தோம் துரோகம் செஞ்சவனை கர்மவினை எப்படி தண்டிக்க போகுதுன்னு. ஆனா இந்த பகுதியில நாம பார்க்க போறது தான் இந்த முழு உரையாடலையோட மிக முக்கியமான திருப்புமுனை. இப்போ நீங்க உங்க மனசை தொட்டு ஒரு உண்மைக்கு பதில் சொல்லணும். அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவள் என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு நாம புலம்புறோமே, உண்மையில் அந்த துரோகம் நம்மை ஏன் இவ்வளவு கொடூரமா காயப்படுத்துது? ஏன் அந்த வழியிலிருந்து நம்மால வெளியவே வர முடியல? இதுக்கு பகவத்கீதையில கிருஷ்ணர் கொடுக்கிற பதில் உங்களை உலுக்கி எடுக்கும். கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, மனித மனதின் அனைத்து துயரங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் ஒரே மூல காரணம் பற்று மற்றும் எதிர்பார்ப்பு தான். அடடே, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நாம ஒருத்தர் மேல அன்பை வைக்கிறோம், ஆனா அந்த அன்பு தூய்மையான அன்பா மட்டும் இருக்கிறதில்லை. அதோட சேர்ந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு நஞ்சையும் நாம அறியாமலேயே கலந்துடுறோம். நாம என்ன நினைக்கிறோம்? நான் இவனுக்கு இவ்வளவு உண்மையா இருக்கேன்ல, அப்போ அவனும் எனக்கு உண்மையா இருக்கணும். நான் இவனுக்கு இவ்வளவு நல்லது செய்யறேன்ல, அப்போ அவனும் எனக்கு நல்லதே செய்யணும். நான் இவனை என் உயிரா நினைக்கிறேன்ல, அப்போ அவனும் என்னைத்தான் உயிரா நினைக்கணும். இப்படி நாம மற்றவங்களோட குணத்தையும் செயல்களையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க நினைக்கிறோம் பாத்தீங்களா? அங்கதான் நம்ம வாழ்க்கையோட பேரழிவே தொடங்குது. பகவத்கீதையில 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை சொல்றாரு. கர்மண்யே வாவிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. நாம எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை கேட்டிருப்போம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு மேலோட்டமா அர்த்தம் சொல்லிடுவாங்க. ஆனா இதோட உண்மையான ஆழம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு செயலை செய்வதில் மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதன் முடிவிலோ அல்லது மற்ற மனிதர்களின் எதிர்வினையிலோ உனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒருத்தருக்கு நல்லது பண்றீங்க, அது உங்களுடைய குணம், அது உங்கள் கடமை. ஆனா அந்த நன்மையை பெற்றுக்கொண்டவன் உங்களுக்கு உண்மையா இருப்பானா இல்ல துரோகம் பண்ணுவானா அப்படிங்கிறது அவனோட குணம், அவனோட புத்தி. உங்க குணத்தை நீங்க தீர்மானிக்கலாம், ஆனா அடுத்தவனோட குணத்தை நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? நீங்க ஒரு நாய்க்குட்டிக்கு தினமும் சோறு போடுறீங்க, அது உங்க மேல பாசமா இருக்கு. ஆனா ஒரு விஷப்பாம்புக்கு நீங்க தினமும் பால் ஊத்துனா கூட அது ஏதோ ஒரு நாள் உங்களை கடிக்கத்தானே செய்யும். ஏன்னா கடிக்கிறது பாம்போட இயல்பு. பால் ஊத்துனதுக்காக பாம்பு தன் இயல்பை மாத்திக்காது. நாம பண்ற பெரிய தப்பே இதுதான். விஷப்பாம்புன்னு தெரிஞ்சும் சில மனிதர்கள் மேல நாம மிதமிஞ்சிய எதிர்பார்ப்பையும் பற்றையும் வச்சுட்டு அப்புறம் அது கடிச்ச உடனே ஐயோ நான் பால் ஊத்துனேனே என்ன போய் கடிச்சிட்டதே அப்படின்னு அழுது புலம்புறோம். இங்க தப்பு பாம்பு கிட்ட மட்டும் இல்ல, அந்த பாம்பை அன்பான பிராணியா நினைச்சு பழகிய நம்ம அறியாமையிலையும் தான் இருக்கு. மகாபாரதத்துல தர்மரை எடுத்துக்கோங்களேன். தர்மர் தர்மத்தின் வடிவம். ஆனா அவர்கிட்டையும் ஒரு பலவீனம் இருந்தது. அதுதான் கௌரவர்கள் மேல அவர் வச்சிருந்த பற்று. அவங்களும் ஏன் தம்பிகள் தானே, அவங்க நமக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அளவுக்கு அதிகமா நம்புங்காரு. சகுனி விரிச்ச வலையில போய் விழுந்தாரு. கடைசியில நாடை இழந்து மானத்தை இழந்து காட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்போ கிருஷ்ணர் தர்மரை பார்த்து உணர்த்திய பாடம் என்ன தெரியுமா? தர்மரே, தர்ம நெறியில வாழ்றது உன்னுடைய சிறப்பு. ஆனால் அதர்மவாதிகள் தர்மத்தோட நடப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது உன்னுடைய அறியாமை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடந்ததும் இதுதானே. நீங்க ரொம்ப நல்லவரா இருந்திருக்கலாம், ஆனா நீங்க பழகிய மனிதன் சுயநலவாதியா இருந்திருக்கான். அவனோட சுயநல குணத்தை பார்க்க தவறி உங்க நல்ல எண்ணத்தை அவன் மேல சுமத்தி அவன் நல்லவன், அவன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான்னு நீங்களா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்திருக்கீங்க. அந்த கற்பனை பிம்பத்தை அவன் ஒரே அடியில உடைச்ச உடனே உங்களுக்கு தாங்க முடியாத வலி உண்டாகுது. அப்போ கிருஷ்ணர் சொல்ற அந்த அனாசக்தி அப்படின்னா என்ன? நாம மனிதர்கள் மேல அன்பே வைக்கக்கூடாதா? எல்லாரையும் சந்தேகப்பட்டு வாழணுமா? கண்டிப்பா இல்ல. கிருஷ்ணர் அன்பை எதிர்க்கல, பற்றையும் எதிர்பார்ப்பையும் தான் தவிர்க்க சொல்றாரு. அன்புங்கிறது பூ மாதிரி, அது எல்லாருக்கும் நறுமணத்தை கொடுக்கும், பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காது. ஆனா பற்றுங்கிறது கயிறு மாதிரி, அது அடுத்தவனை பிடிச்சு கட்டுறதோட இல்லாம நம்மளை சேர்த்து கட்டி போட்டுடும். நீங்க ஒருத்தர் மேல அன்பு வைங்க, தப்பில்ல. ஆனா அவன் மாறவே மாட்டான், எனக்கு துரோகமே செய்ய மாட்டான் அப்படின்னு அவன் மேல பற்று வைக்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல மாறாதது ஒன்னே ஒண்ணுதான், அது மாற்றம் மட்டும்தான். மனிதர்களின் மனமும் குணமும் சூழ்நிலைக்கேற்ப மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்க கூட இருக்கிறவன் நாளைக்கு மாறலாம். இதை நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு ஒருத்தன் உங்களுக்கு துரோகம் பண்ணா கூட உங்க மனசு நிலைகுலையாது. ஓஹோ, அவனோட சுயரூபம் இவ்வளவுதான் போல அப்படின்னு கடந்து போய்கிட்டே இருப்பீங்க. ஆனா நம்ம மனசுல அடுத்ததா வர்ற மிகப்பெரிய பிசாசு எது தெரியுமா?
பழிவாங்கும் எண்ணம். அவன் என்னை ஏமாத்திட்டான்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவன் வாழ்க்கையை சீரழிச்சு அவனை கதற கதற அழ வச்சாதான் என் மனசு அடங்கும் அப்படின்னு உங்க உள்ளுக்குள்ள ஒரு கோபத்தை கொழுந்து விட்டு எரியுது தானே. இந்த பழிவாங்கும் எண்ணம் உங்களை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க போகுது, அதை பத்தி கிருஷ்ணர் பகவத்கீதையில கொடுத்த அந்த எச்சரிக்கை என்ன, அதை பத்தி அடுத்த பகுதியில ஆணித்தரமா பார்க்க போறோம். தவறாம அடுத்த பகுதியை கேளுங்க. முந்தைய பகுதியில நாம பார்த்தோம், துரோகத்தோட வேரே நாம மத்தவங்க மேல வச்ச மிதமிஞ்சிய பற்றும் எதிர்பார்ப்பும் தான்னு. ஆனா இந்த நிலைய தாண்டின அப்புறமும் நம்ம மனசுக்குள்ள ஒரு கொடூரமான விஷமாய் முளைச்சு நிக்கிற ஒரு உணர்வு இருக்கு. அதுதான் பழிவாங்கும் எண்ணம். அண்ணே, அவன் என்னை நடு ரோட்ல நிக்க வச்சு சிரிச்சான்ல, என் நம்பிக்கையை உடைச்சி என் வாழ்க்கையை சீரழிச்சான்ல, அவனை நான் சும்மா விடக்கூடாது. அவனுக்கும் அதே மாதிரி ஒரு அடியை நான் கொடுக்கணும். அவன் கதறி அழுததை என் கண்ணால பார்க்கணும். அப்போதான் என் மனசு ஆறுதல் அடையும். அப்போதான் என் மனசுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு உங்க நெஞ்சுக்குள்ள ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது தானே. தினமும் ராத்திரி தூங்க போகும்போது அவனை எப்படி பழிவாங்கலாம், அவனுக்கு எப்படி பதிலடி கொடுக்கலான்னு திட்டம் போட்டு போட்டு உங்க மூளையை குழப்பிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி ஒரு பழிவாங்கும் வெறியோட நீங்க இருந்தா இந்த நிமிஷம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்க பக்கத்துல வந்து நின்னுகிட்டு உங்க தோல் மேல கை வச்சு சொல்ற அந்த மாபெரும் எச்சரிக்கைய கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, பழிவாங்குவது என்பது உனக்கு துரோகம் செய்தவனை அழிப்பதற்கு பதிலாக உன்னை நீயே அழித்துக் கொள்ளும் ஒரு மாபெரும் ஆபத்து. ஒருவன் உனக்கு தந்த நஞ்சை நீயே குடித்துவிட்டு அவன் சாக வேண்டும் என்று நினைப்பதற்கு சமமானதுதான் இந்த பழிவாங்கும் எண்ணம். அடடா, எவ்வளவு பெரிய ஆன்மீக ரகசியம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான். அவன் உங்களுக்கு ஒரு தடவை தான் கஷ்டத்தை கொடுத்தான். ஆனா அவனை பழிவாங்கணும்னு நீங்க நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் அவன் செஞ்ச அதே துரோகத்தை, அதே வலிய, அதே கோபத்தை நீங்க தினமும் உங்க மனசுக்குள்ள மறுபடி உருவாக்கி உங்களை நீங்களே சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பழிவாங்கும் எண்ணம்ங்கிறது கை நிறைய எரியிற தணலை அள்ளி அடுத்தவன் மேல வீசுறதுக்கு சமம். அடுத்தவன் மேல அந்த தணல் விழுதோ இல்லையோ முதல்ல வேக போறது உங்க சொந்த கைதான். மகாபாரதத்துல இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இருக்கு. அஸ்வத்தாமன். மகாபாரத போர் முடிஞ்ச அப்புறம் தன் தந்தை துரோணரை கொன்ன பாண்டவர்களை பழிவாங்கணும்னு அஸ்வத்தாமன் வெறி பிடிச்சு அலைஞ்சான். அந்த பழிவாங்கும் வெறி அவனோட புத்தியை எந்த அளவுக்கு இருட்டடிச்சதுன்னா, ராத்திரி நேரத்துல பாண்டவர்களோட கூடாரத்துக்குள்ள புகுந்து தூங்கிக்கிட்டு இருந்த பாண்டவர்களின் 5 மாசும் குழந்தைகளையும் வெட்டி கொன்னான். அவன் ஜெயிச்சிட்டானா? அந்த பழிவாங்கும் செயலால் அவனுக்கு நிம்மதி கிடைச்சதா? இல்ல. கிருஷ்ணர் அவனுக்கு கொடுத்த சாபம் என்ன தெரியுமா? அஸ்வத்தாமனே, பழிவாங்கும் வெறியால் நீ செய்த இந்த கொடூர செயலுக்காக இந்த உலகம் உள்ளவரை நீ உடம்பெல்லாம் புண்ணாகி சீழும் இரத்தமுமாய் சாக முடியாமல் தனிமையில் அலையக் கடவது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. துரோகம் செஞ்சவனை பழிவாங்கணும்னு நீங்க நினைக்கிறப்போ உங்க மனசுக்குள்ளேயும் அந்த அஸ்வத்தாமனோட வெறிதான் உருவாகுது. அந்த வெறி உங்களை ஒரு நல்ல மனிதனா வாழ விடாது. உங்க நிம்மதியை பறிச்சதும், உங்க சந்தோஷத்தை அழிச்சிடும், உங்க ஆன்மாவையே அசுத்தப்படுத்திடும். கிருஷ்ணர் பகவத்கீதையில தெளிவா சொல்றாரு, பழிவாங்குவது உன்னை உனக்கு துரோகம் செய்தவனின் கீழ்மையான நிலைக்கு இறக்கிவிடும். ஆனால் அவனை மன்னித்து கடந்து போவது உன்னை அவனை விட பல மடங்கு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். என்னது? மன்னிக்கவா? என்ன நடு ரோட்ல தூக்கி எரிஞ்சவனை நான் மன்னிக்கணுமா? அது அவனுக்கு நான் கொடுக்கிற சலுகை இல்லையா அப்படின்னு உங்க மனசு கொதிக்கும். இங்கதான் நீங்க மன்னிக்கிறதுன்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும். மன்னிப்பு அப்படிங்கிறது அவன் செஞ்ச தப்ப சரின்னு ஏத்துக்கிறது கிடையாது. இல்ல அவனை மறுபடியும் உங்க வாழ்க்கைக்குள்ள கூப்பிட்டு வச்சுக்கிறதும் கிடையாது. மன்னிப்பு அப்படிங்கிறது நீ எனக்கு செஞ்ச துரோகத்தால உண்டான பாரத்தை, கோபத்தை, காயத்தை இனிமே நான் என் நெஞ்சில சுமக்க மாட்டேன். அந்த பாரத்தை தூக்கி வீசிட்டு என் வழியில நான் சுதந்திரமா போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு உங்களை நீங்களே விடுவித்துக்கிற ஒரு ஆன்மீக விடுதலை. நீங்க ஒருத்தனை மன்னிக்காத வரைக்கும் அவன் உங்க வாழ்க்கையில இருந்து போகவே இல்லை. உங்க நினைவுகள் மூலமா அவன் தினமும் உங்க கூடவே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை மனசார மன்னிச்சு போனா போறான்னு தூக்கி போடும்போதுதான் அவன் உங்க வாழ்க்கையில இருந்து உண்மையிலேயே தூக்கி எறியப்படுறான். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிக கொடூரமான தண்டனை எது தெரியுமா? அவனை பழிவாங்கிறதில்ல. அவனை முற்றிலும் புறக்கணிச்சு அவனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீங்க உங்க வாழ்க்கையில மாபெரும் வெற்றி அடைஞ்சு சந்தோஷமா வாழ்றதுதான். அவன் நினைச்சிருப்பான், இவனை நாம ஏமாத்திட்டோம், இவன் உடைஞ்சு போயிடுவான், தெருவுல நிப்பான்னு.
ஆனா நீங்க அந்த துரோகத்தை கடந்து இன்னும் வீரியமா முளைச்சு புன்னகையோட நிமிர்ந்து நிக்கும்போது அதை பார்த்து அவன் உள்ளுக்குள்ள வெந்து பொசுங்குவான் பாருங்க. அதை விட ஒரு பெரிய தண்டனைய எந்த பழிவாங்கும் எண்ணத்தாலையும் அவனுக்கு கொடுக்க முடியாது. அப்போ உங்க மனசுல அடுத்த கேள்வி வரும், சரிங்க, துரோகிகளை மன்னிச்சு கடந்து போயிடலாம், ஆனா கடவுளே ஏன் என் வாழ்க்கையில இந்த மாதிரி போலி மனிதர்களை கொண்டு வந்து சேர்க்கணும்? கிருஷ்ணருக்கு கண்ணே இல்லையா? இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் ஒரு புதிய பார்வையை உடைக்கிறாரு. உன் வாழ்க்கையில் வந்த துரோகிகள் உன்னை அழிப்பதற்கு வந்தவர்கள் அல்ல, அவர்கள் கிருஷ்ணரால் உனக்கு அனுப்பப்பட்ட குருக்கள். அடடே, துரோகிகள் குருக்களா? அது எப்படி? கிருஷ்ணர் காட்டும் அந்த ஆச்சரியமான உண்மை என்ன? அதை பத்தி அடுத்த பகுதியில ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். தவறாம அடுத்த பகுதியை கேளுங்க. முந்தைய பகுதியில நாம பார்த்தோம், பழிவாங்கும் எண்ணம்ங்கிறது அடுத்தவனை அழிக்கிறத விட நம்மை நாமே அழிச்சிக்கிற ஒரு நஞ்சுன்னு. ஆனா இந்த பகுதியில நாம பார்க்க போற விஷயம் உங்க பார்வையையே முற்றிலும் மாத்த போகுது. இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் இருக்கும். அண்ணே, எல்லாமே சரிதான், ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருந்தா என் வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி போலியான அயோக்கியத்தனமான மனிதர்களை கொண்டு வந்து சேர்க்கணும்? என்னை சுத்தி நல்லவங்களை அனுப்ப வேண்டியது தானே? ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி துரோகிகள் அமையணும் அப்படின்னு நீங்க வானத்தை பார்த்து கேள்வி கேட்குறீங்க தானே? இந்த கேள்விக்கு பகவத்கீதையோட ஒட்டுமொத்த சாரத்தையும் பிழிஞ்சு கிருஷ்ணர் ஒரு விசித்திரமான ஆச்சரியமான பதில கொடுக்கிறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, உன் வாழ்க்கையில் வந்த துரோகிகள் உன்னை அழிக்க வந்த எதிரிகள் அல்ல, அவர்கள் உனக்கு ஆன்மீக விழிப்புணர்வையும் வாழ்க்கையின் நிஜத்தையும் கற்பிக்க இறைவனால் அனுப்பப்பட்ட குருக்கள். அடடடே, என்னது, துரோகிகள் குருக்களா? நம்ம முதுகுல குத்துனவனை போய் குருன்னு சொல்றாரே கிருஷ்ணர், இது என்ன நியாயம்னு உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா? கொஞ்சம் நிதானமா ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நமக்கு நல்ல பாடம் கத்துக் கொடுக்கறது யாரு? நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்போது நாம எதையாவது கத்துப்போமா? கண்டிப்பா இல்ல. நமக்கு எல்லாமே சுகமா இருக்கும்போது நாம அமைதியா தூங்கிடுவோம், அசட்டையா இருந்துருவோம். ஆனா ஒருவன் நமக்கு துரோகம் பண்ணி நம்ம அடிவயித்துல அடிக்கும்போது தான் நாம சுதாகரிச்சுக்கிட்டு கண்ணை திறந்து பார்ப்போம். அது வரைக்கும் நாம எத்தனையோ போலியான மனிதர்களை என் உயிர், என் உலகம்னு நம்பி ஏமாந்துகிட்டு இருந்திருப்போம். அந்த போலியான பிம்பங்களை உடைச்சு, டேய், கண்ணை திறந்து பாரு, இந்த உலகம் நீ நினைக்கிற மாதிரி பூந்தோட்டம் இல்ல, இங்க சுயநலவாதிகளும் வேடதாரிகளும் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு விவேகத்தை கத்துக் கொடுத்தது யாரு? அந்த துரோகி தானே. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல குரு உங்களுக்கு புத்தகத்திலிருந்து தத்துவத்தை சொல்லித் தருவாரு. ஆனா இந்த துரோகிங்கிற குரு இருக்கானே, அவன் உங்களுக்கு வாழ்க்கையோட நிஜத்தை சொந்த அனுபவத்திலேயே ரத்தமும் சதையுமா கத்துக் கொடுத்துட்டு போறான். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச அந்த துரோகியால உங்களுக்கு என்னென்ன பாடங்கள் கிடைச்சதுன்னு கொஞ்சம் பட்டியலிட்டு பாருங்களேன். முதலாவது பாடம், யாரை எந்த அளவுக்கு நம்பணும் அப்படிங்கிற எல்லைக்கோட்டை, பவுண்டரிஸ் அவன் உங்களுக்கு கத்துக் கொடுத்தான். ரெண்டாவது பாடம், உங்ககிட்ட இருக்கிற பலவீனம் என்ன, நீங்க எந்த இடத்துல ஏமாறுறீங்க அப்படிங்கிற உங்க சொந்த பக்கத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டினான். மூன்றாவது பாடம், இனிமே வாழ்க்கையில யாரு வந்தாலும் போனாலும் நான் தனியாளா நின்னு ஜெயிப்பேன் அப்படிங்கிற அந்த இரும்பாலான தன்னம்பிக்கைய உங்களுக்குள்ள விதைச்சதே அவன்தான். அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் உங்களுக்கு செஞ்சது துரோகமா, இல்ல உங்களை ஒரு முட்டாள்தனத்திலிருந்து காப்பாத்தி ஒரு விவேகமுள்ள மனிதனா மாத்தின மாபெரும் நன்மையா? மகாபாரதத்துல கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு நேரடியாகவே துரோகங்கள் நடக்க அனுமதிச்சாரு. அரக்கு மாளிகையில தீ வச்சப்போ கிருஷ்ணர் அதை தடுக்கல. பாண்டவர்கள் நாட்டை இழந்து தெருவுல நின்னப்போ கிருஷ்ணர் அதை தடுத்து நிறுத்தல. ஏன் தெரியுமா? கிருஷ்ணர் நினைச்சிருந்தா ஒரே நொடியில துரியோதனனையும் சகுலியையும் அழிச்சிருக்க முடியும். ஆனா அவர் ஏன் செய்யல? ஏன்னா பாண்டவர்கள் காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு அவமானங்களை சந்திச்சு துரோகங்களை கடந்து வரும்போதுதான் அவங்க வெறும் இளவரசர்களா இல்லாம இந்த உலகத்தையே ஆளக்கூடிய மாபெரும் வீராங்கனைகளா, தர்மவான்களா உருவெடுத்தாங்க. அந்த கஷ்டங்களும் துரோகங்களும் இல்லாம போயிருந்தா கிருஷ்ணருக்கு கீதை கிடைச்சிருக்காது, பாண்டவர்களுக்கு அந்த மாபெரும் புகழ் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் அதுதான் நடக்குது. கிருஷ்ணர் உங்களை ஒரு சாதாரண மனிதனா, ஏமாளியா வாழ விட விரும்பல. உங்களை ஒரு மாபெரும் ஞானியா, மனவலிமை மிக்க வீரன் அல்லது வீராங்கனையா மாத்த விரும்புறாரு. அதுக்காகத்தான் அந்த துரோகிங்கிற கசப்பான மருந்த உங்க வாழ்க்கையில கிருஷ்ணர் தெளிச்சிருக்காரு. ஆனா நாம என்ன பண்றோம்? மருந்து கசக்குதுன்னு அழுதுகிட்டே இருக்கோமே தவிர அந்த மருந்து நம்ம நோயை குணமாக்கத்தான் வந்ததுன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அந்த துரோகம் நடக்காம இருந்திருந்தா நீங்க இன்னமும் அந்த போலியான மனிதனை நம்பி உங்க ஆயுசு முழுக்க ஏமாந்துகிட்டே இருந்திருப்பீங்க தானே. ஏதோ ஆரம்பத்திலேயே அவன் தன் சுயரூபத்தை காட்டிட்டு போயிட்டான், அதனால உங்க எதிர்காலம் தப்பிச்சது.
போச்சுன்னு சந்தோஷப்படுங்க. சரிங்க, துரோகி எனக்கு பாடம் கத்துக் கொடுத்த குரு தான், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த துரோகத்தால என் மனசுல உண்டான காயம், அந்த வலி, அந்த நஞ்சு இருக்கே, அதை என் மனசுல இருந்து வெளியேற்றுறது எப்படி? தினமும் ராத்திரி அந்த நினைவுகள் வந்து என் நெஞ்ச அடக்கிதே அப்படின்னு நீங்க கலங்கி நிக்கிறீங்களா? இந்த மனசுங்கிற பாத்திரத்திலிருந்து அந்த துரோக நஞ்சை முற்றிலும் வெளியேற்றி மனதை முழுமையாக சுத்தப்படுத்தும் ஆத்ம சம்யம யோகம் தரும் ஆன்மீக பயிற்சி என்ன? அதை பற்றி அடுத்த பகுதியில் ரொம்ப ஆழமாக தெளிவா பார்க்க போறோம். தவறாம அடுத்த பகுதியை கேளுங்க. முந்தைய பகுதியில நாம பார்த்தோம், துரோகிகள் உண்மையில் நம்மை அழிக்க வந்தவர்கள் இல்லை, நமக்கு வாழ்க்கையோட நிஜத்தை கற்றுக் கொடுக்க வந்த குருக்கள்னு. ஆனா இந்த நிலையை நாம அறிவால ஏத்துக்கிட்டா கூட நம்ம மனசு அதை உடனே ஏத்துக்க மறுக்கும். அண்ணே, நீங்க சொல்ற நியாயமெல்லாம் மூளைக்கு புரியுதுங்க. ஆனா என் நெஞ்சு கூட்டுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் அடைச்சிக்கிட்டே இருக்கே. ராத்திரி தூங்க போனா அவன் செஞ்ச அந்த ஏமாற்றம், அவன் பேசின அந்த போலி வார்த்தைகள், என்ன நடுரோட்ல விட்டுட்டு போன அந்த காட்சி, இதெல்லாம் மறுபடி கண்ணு முன்னாடி வந்து என்ன சித்திரவதை பண்ணுது. இந்த மனசுக்குள்ள இருக்கிற நஞ்ச, இந்த காயத்தை எப்படித்தான் வெளியேத்துறது அப்படின்னு கதறீங்களா? அப்படி ஒரு மன உளைச்சல்ல, பழைய நினைவுகளோட பாரத்துல நீங்க தவிச்சுக்கிட்டு இருந்தா இந்த பகுதி உங்களுக்கான ஒரு மாபெரும் ஆன்மீக நிவாரணி. பகவத்கீதையோட 6ஆம் அத்தியாயத்துல ஆத்ம சம்யம யோகம் அப்படிங்கிற தலைப்புல கிருஷ்ணர் மனதை பற்றி ஒரு மாபெரும் உண்மையை பேசுறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, உன் மனமே உனக்கு மிகச்சிறந்த நண்பன், ஆனால் அதே மனமே உனக்கு மிக கொடூரமான எதிரியும் கூட. எவன் ஒருவன் தன் மனதை வெல்கிறானோ அவனுக்கு மனமே நண்பனாக மாறுகிறது. எவன் மனதிற்கு அடிமையாகிறானோ அவனுக்கு மனமே எதிரியாக மாறி அவனை உள்ளுக்குள்ளிருந்தே அழிக்கிறது. அடடடடா, எவ்வளவு பெரிய ஆன்மீக ரகசியம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு துரோகம் செஞ்சவன் உங்களை விட்டு என்றோ போயிட்டான். ஆனா அந்த நினைவுகளை தினமும் உங்க மனசுக்குள்ள ஓட விட்டு உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறது யாரு? உங்க சொந்த மனசுதான். உங்க மனசு ஒரு தியேட்டர் திரை மாதிரி. அதுல பழைய துரோக சம்பவங்களை மறுபடி ரீப்ளே பண்ணி பார்த்து நீங்களே அழுது, நீங்களே கோபப்பட்டு, நீங்களே இரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மனசுங்கிற பாத்திரத்திலிருந்து அந்த நஞ்ச வெளியேற்றுறதுக்கு, இமோஷனல் டீடாக்ஸுக்கு கிருஷ்ணர் காட்டுற அந்த 3 படிகள் என்ன தெரியுமா? முதல் படி, காயத்தை எதிர்த்து போராடாதீர்கள், அதை அங்கீகரியுங்கள். எக்ஸெப்டன்ஸ். நாம பண்ற பெரிய தப்பே இதுதான். துரோகம் நடந்த உடனே எனக்கு வலி இல்ல, நான் அழமாட்டேன், நான் கெத்தா இருப்பேன்னு வெளியில நடிக்க பார்ப்போம். உள்ளுக்குள்ள காயத்தை வச்சுக்கிட்டு வெளியில ஒன்னும் இல்லாத மாதிரி நடிப்போம். அதுதான் அந்த காயத்தை இன்னும் அழுக வச்சிடும். கிருஷ்ணர் சொல்றாரு, உனக்கு வலிக்குதா? பரவாயில்ல, அழுதுவிடு. உனக்கு ஏமாற்றமாயிருக்கா? அதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள். ஆமா, நான் ஒருத்தனை அளவுக்கு அதிகமா நம்பினேன், அவன் என்னை ஏமாத்திட்டான், என் மனசு உடைஞ்சு போச்சு. இந்த உண்மையை உங்க மனசுக்குள்ள முதல்ல ஏத்துக்கோங்க. காயத்தை மறைக்காதீங்க, அதை அங்கீகரியுங்கள். ஏத்துக்கிட்ட அந்த நொடியே காயத்தோட வீரியம் பாதியா குறைஞ்சிடும். 2வது படி, பாத்திரத்தை காலியாக்குங்கள். மென்டல் ரிலீஸ். ஒரு பாத்திரத்துல சாக்கடை தண்ணி இருக்குன்னு வச்சுப்போம். அதுல நல்ல தண்ணியை ஊத்துனா அதுவும் சாக்கடையாதான் மாறும். முதல்ல அந்த சாக்கடை தண்ணியை குட்டிட்டு பாத்திரத்தை நல்லா கழுவணும். அதே போலத்தான் உங்க மனசுல இருக்கிற கோபம், ஆதங்கம், பழிவாங்கும் எண்ணம், இதெல்லாம் சாக்கடை தண்ணி. அதை தினமும் உள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்க நிம்மதியை தேடுனா எப்படி கிடைக்கும்? ராத்திரி அமைதியா உட்காருங்க, உங்க கண்ணை மூடுங்க, உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த துரோகியோட உருவத்தை நினைச்சுக்கோங்க. அவன் மேல இருக்கிற கோபத்தை, ஆதங்கத்தை மூச்சு காற்றா வெளியிடுங்க. நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை நான் கிருஷ்ணனின் பாதத்துல சமர்ப்பிக்கிறேன். இனிமே நீயும் என் நினைவுகள்ல இல்ல, உன் துரோகமும் என் நெஞ்சில இல்ல அப்படின்னு மனசார சொல்லி அந்த நினைவுகளை காத்துல பறக்க விடுங்க. 3வது படி, மனதை வேறு உயர் இலக்கில் திருப்புங்கள். ரீடிரெக்ஷன். ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருக்கிற பொம்மையை பிடுங்கினா அது அழும். ஆனா அதை விட பெரிய அழகான ஒரு பொம்மையை கொடுத்தா அது பழைய பொம்மையை மறந்துட்டு புதிய பொம்மையோட விளையாட ஆரம்பிச்சிடும். நம்ம மனசும் ஒரு குழந்தை மாதிரி தான். துரோகம் நடந்த உடனே அந்த நினைவுகள் வரக்கூடாதுன்னு யோசிச்சா மனசு அதைத்தானே யோசிக்கும். அதுக்கு பதிலா உங்க மனசுக்கு ஒரு புதிய உயர்ந்த இலக்கை கொடுங்க. உங்க லட்சியம் என்ன? உங்க கனவு என்ன? உங்க எதிர்கால வாழ்க்கையை எப்படி உருவாக்க போறீங்க? அதை நோக்கி உங்க கவனத்தை திருப்புங்க. உங்க உடம்ப வளர்க்கிற விளையாட்டுல, உங்க அறிவை வளர்க்கிற புத்தகங்கள்ல, உங்க திறமையை வளர்க்கிற வேலைகள்ல மனசை தீவிரமா ஈடுபடுத்துங்க. யோசிச்சு பாருங்க, பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தப்போ ஐயோ சகுனி ஏமாத்திட்டானே, துரியோதனன் துரோகம் பண்ணிட்டானேன்னு உட்கார்ந்திருந்தாங்களா?
இல்ல, அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றான். பீமனும் தர்மனும் தங்களோட பலத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டாங்க. வனவாச காலத்தை தங்களை தகுதிப்படுத்திக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பா மாத்துனாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த தனிமையும் இந்த வலி நிறைந்த காலமும் உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்காக இறைவன் கொடுத்த ஒரு அமைதியான நேரம். ஆனா இந்த இடத்துல நம்ம மனசுல அடுத்ததா ஒரு மாபெரும் பயம் முளைக்கும். அண்ணே, சரி, இந்த காயத்திலிருந்து நான் மீண்டு வந்துடுறேன். ஆனா இனிமே என் வாழ்க்கையில புதுசா ஒருத்தர் வந்தா அவர்களை நான் எப்படி நம்புறது? எனக்கு எல்லார பார்த்தாலுமே சந்தேகமா இருக்கே. உலகத்துல யாருமே நல்லவங்க இல்லைன்னு தோணுதே. துரோகத்தால் உடைந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பது எப்படி? குருட்டுத்தனமான நம்பிக்கைக்கும் விவேகமான நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதை பற்றி அடுத்த பகுதியில் பகவத்கீதையின் தர்ம நெறியோடு பேச போறோம். தவறாம அடுத்த பகுதியை கேளுங்க. முந்தைய பகுதியில நாம பார்த்தோம், மனசுக்குள்ள இருக்கிற துரோக நெஞ்ச எப்படி ஆத்ம சம்யம யோகம் மூலியமா வெளியேத்துறதுன்னு. ஆனா அந்த காயங்கள் ஆற தொடங்கின அப்புறமும் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆன்மீக போராட்டம் ஆரம்பிக்கும். அண்ணே, நான் காயத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். ஆனா இப்ப எனக்கு மனிதர்கள் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுங்க. புதுசா யாராவது என் வாழ்க்கையில வந்தா அவங்க சிரிச்சு பேசினா கூட இவனும் அன்னைக்கு ஏமாத்தினவன் மாதிரி நம்ம முதுகுல குத்த வந்திருப்பானோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு. ஒருத்தன் செஞ்ச துரோகத்தால இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே எனக்கு எதிரியா பார்க்க தோணுதே. நான் எப்படித்தான் திரும்பவும் மனிதர்களை நம்புறது அப்படின்னு பயந்து போய் நிக்கிறீங்களா? ஒரு முறை துரோகத்தை சந்தித்த ஒவ்வொரு மனிதனின் நெஞ்சிலும் எழும் மிகப்பெரிய கேள்வி இதுதான். இந்த பயத்தோட நீங்க இருந்தா மகாபாரத களத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டும் அந்த விவேகமான வழிகாட்டல் உங்களுக்கான ஒரு மாபெரும் வெளிச்சம். கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, ஒருவன் உனக்கு தந்த துரோகத்திற்காக உலகத்தில் உள்ள அனைவரையும் சந்தேக கண்ணோடு பார்ப்பது மாபெரும் அறியாமை, குருட்டுத்தனமான நம்பிக்கையும் தவறு. அதே நேரத்தில் மனிதகுலத்தின் மீதே நம்பிக்கை இழப்பதும் தவறு. உனக்கு தேவை குருட்டு நம்பிக்கையோ அல்லது சந்தேகமோ அல்ல, விவேகத்துடன் கூடிய நம்பிக்கை. ட்ரஸ்ட் வித் விஸ்டம். அடடே, எவ்வளவு பெரிய ஆன்மீக ரகசியம் யோசிச்சு பாருங்க. நாம வாழ்க்கையில 2 விதமான தீவிரமான நிலைகளுக்கு போயிடுறோம். முதல் நிலை குருட்டு நம்பிக்கை. கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தன் பின்னணியை பற்றி யோசிக்காம, அவன் செய்யற செயல்களை கவனிக்காம, அவன் பேசுற போலி வார்த்தைகளை மட்டுமே நம்பி நம்முடைய வீட்டை, பணத்தை, மனசை அவங்கிட்ட அடகு வச்சிடுறது. இது குருட்டு நம்பிக்கை. இதுதான் துரோகத்துக்கு வழியமைத்து கொடுக்குது. இரண்டாவது நிலை தீவிர சந்தேகம். ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான்ற ஒரே காரணத்துக்காக நம்ம மேல உண்மையா அன்பு செலுத்துற நல்ல மனிதர்களை கூட சந்தேகப்பட்டு அவங்கள நம்ம விட்டு தள்ளி வச்சிடுறது. யோசிச்சு பாருங்க, ஒரு தட்டுல இருக்கிற ஒரு பழம் அழுகி போயிடுச்சுன்றதுக்காக தட்டுல இருக்கிற எல்லா நல்ல பழங்களையும் தூக்கி குப்பத்தொட்டியில போட்டுடுவீங்களா? இல்ல பால் திரிஞ்சு போயிடுச்சுன்றதுக்காக இனிமே ஆயுசுக்கும் பாலே குடிக்க மாட்டேன்னு வீம்பு பிடிப்பீங்களா? அப்படி செஞ்சா நஷ்டம் யாருக்கு? நமக்கு தானே. உலகத்துல துரோகிகளும் சுயநலவாதிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அதே உலகத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு செலுத்துற நல்ல மனிதர்களும் உன்னதமான ஆத்மாக்களும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஒரு துரோகியால நீங்க நல்ல மனிதர்கள் மேல இருக்கிற நம்பிக்கையை எழுந்துட்டீங்கன்னா அந்த துரோகி உங்களுக்கு செஞ்ச ஏமாற்றத்தை விட நீங்களே உங்க வாழ்க்கைக்கு செஞ்சுக்கிட்ட மாபெரும் துரோகம் அதுதான். அப்போ கிருஷ்ணர் காட்டும் அந்த விவேகத்துடன் கூடிய நம்பிக்கை அப்படின்னா என்ன? அதை நாம எப்படி நடைமுறைப்படுத்துறது? பகவத்கீதையில தர்ம நெறிய பத்தி பேசும்போது கிருஷ்ணர் 3 முக்கியமான சூத்திரங்களை கொடுக்கிறாரு. முதல் சூத்திரம், வார்த்தைகளை நம்பாதே, செயல்களை கவனி. துரோகிகள் எப்போதுமே வார்த்தைகளால தான் கோட்டை கட்டுவார்கள். நான் உனக்காக உயிரையே தருவேன், உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு அள்ளி வெணுவாங்க. ஏன்னா வார்த்தைகளுக்கு காசு பணம் செலவு கிடையாது. ஆனா விவேகமுள்ளவன் வார்த்தைகளை பார்க்க மாட்டான். ஒரு ஆபத்தான நேரத்துல, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற அவனோட செயல்களை மட்டும்தான் கவனிப்பான். இரண்டாவது சூத்திரம், காலத்திற்கு வாய்ப்பு கொடு. யாருக்குமே எடுத்த உடனே உங்க இதயத்தோட கதவையோ உங்க வாழ்க்கையோட முழு உரிமையையோ திறந்து கொடுத்துறாதீங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, காலம்தான் ஒருவனின் உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்தும் மாபெரும் சோதனை களம். ஒரு மனிதன் உண்மையிலே நல்லவனா இல்ல வேடதாரியா அப்படின்னு காலம் நமக்கு காட்டித்தரும். அதுவரைக்கும் அவங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் மட்டும்தான் இடம் கொடுக்கணுமே தவிர முழுசா அள்ளி கொடுத்துடக்கூடாது. மூன்றாவது சூத்திரம், உன்னுடைய ஆன்ம பலத்தை முதன்மையாக வை. செல்ஃப் ரிலையன்ஸ். மகாபாரதத்துல அர்ஜுனன் கிருஷ்ணனை நம்பினான். ஆனா தன் கையில இருக்கிற காண்டீப வில்லையும் தன் சொந்த பயிற்சியையும் அவன் கைவிடல. அதே போலதான் நீங்க மத்தவங்களை நம்புங்க, தப்பில்ல. ஆனா ஒருவேளை இந்த மனிதன் நாளைக்கு என்னை விட்டு போனாலும் என் கால்களில் நின்னு என் வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற சுயசார்பையும் ஆன்ம பலத்தையும் உங்களுக்குள்ள எப்போதுமே தக்க வச்சுக்கோங்க.
இந்த விவேகம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா இனிமே உங்க வாழ்க்கையில எந்த துரோகியும் நுழைய முடியாது. ஒருவேளை போலியான மனிதன் நுழைந்தாலும் அவனால உங்களை ஒருபோதும் உடைக்க முடியாது. ஆனா இங்கதான் வாழ்க்கையோட அடுத்த கட்ட மாபெரும் கேள்வி வருது. அண்ணே, சரி, இனிமே நான் கவனமா இருந்துடுறேன். ஆனா இந்த துரோகத்தால நான் இழந்த பணத்தை, இழந்த காலத்தை, இழந்த என் கௌரவத்தை எப்படிங்க மீட்டெடுக்கிறது? அடைந்த தோல்வியையும் ஏமாற்றத்தையும் வச்சுக்கிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது? துரோகம் உங்களை வீழ்த்திய அதே இடத்திலேயே அதை உங்களின் மாபெரும் ஏணியாக மாற்றி வெற்றிகரமாக எழுவது. பாண்டவர்கள் வனவாசத்தை தங்களின் பலமாக மாற்றிய அந்த மகாபாரத ரகசியம் என்ன? அதை பற்றி அடுத்த பகுதியில ரொம்ப ஆவேசமா எழுச்சியோட பார்க்க போறோம். தவறாம அடுத்த பகுதியை கேளுங்க. முந்தைய பகுதியில நாம பார்த்தோம், விவேகத்தோடு கூடிய நம்பிக்கைனா என்ன, போலியான மனிதர்களை அடையாளம் கண்டு நம்மை நாம எப்படி தற்காத்துக்கிறதுன்னு. ஆனா இந்த நிலையை நாம உணர்ந்த அப்புறமும் நம்ம மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தயக்கம், ஒரு பயம் தேங்கி நிற்கும். அண்ணே, நான் விவேகமா இருக்க பழகிக்கிறேன். ஆனா இந்த துரோகத்தால நான் இழந்த காலம், நான் பட்ட அவமானம், என் கைவிட்டு போன பணம், என் வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த பின்னடைவு, இதையெல்லாம் நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குதே. விழுந்த இடத்திலிருந்து என்னால திரும்பவும் எழுந்து நிற்க முடியுமா? இந்த ஏமாற்றத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி என் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படின்னு ஏங்கி போய் நிக்கிறீங்களா? அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையில, தோல்வி பயத்துல நீங்க இருந்தா, மகாபாரத களத்துல கிருஷ்ணர் காட்டுற அந்த மாபெரும் வெற்றியின் ரகசியம் உங்களுக்கான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, உன்னை வீழ்த்த நினைத்து உனக்கு செய்யப்பட்ட துரோகங்களை உன்னுடைய பலவீனமாக மாற்றுவதும் அல்லது உன்னை அசைக்க முடியாத மாபெரும் சக்தியாக மாற்றுவதும் உன்னுடைய பார்வையில் மட்டுமே இருக்கிறது. எந்த கல் உன்னை இடறி வீழ்த்தியதோ அதே கல்லை உன் உயர்விற்கான ஏணியாக மாற்று. அடடடே, எவ்வளவு பெரிய ஆன்மீக எழுச்சி! யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல மாபெரும் சாதனை படைச்ச ஒவ்வொரு மனிதனோட வரலாற்றுக்கு பின்னாடியும் போய் பாருங்களேன். அவங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் செஞ்ச கொடூரமான துரோகமும் அவமானமும் தான் அவங்கள அந்த உயரத்துக்கு தூக்கி நிறுத்தியிருக்கும். மகாபாரதத்துல பாண்டவர்களோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன். பாண்டவர்களுக்கு கௌரவர்கள் வரிசையா துரோகம் பண்ணாங்க. அரக்கு மாளிகையில தீ வச்சாங்க, பகடைக்காய உருட்டி நாட்டை பறிச்சாங்க, திரௌபதியை அவமானப்படுத்தினாங்க. கடைசியில 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அக்ஞாதவாசமும் போங்கடான்னு காட்டுக்கு துரத்துனாங்க. அப்போ பாண்டவர்கள் உட்கார்ந்து அழுதுகிட்டா இருந்தாங்க. ஐயோ, நாட்டை இழந்துட்டோமே, கௌரவர்கள் நமக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு முடங்கி போயிட்டா இருந்தாங்க. இல்ல, அந்த 13 வருஷ கஷ்டத்தையும் தனிமையையும் தங்களோட பலத்தை 100 மடங்கு அதிகமாக்குற ஒரு பொன்னான வாய்ப்பா மாத்துனாங்க. அர்ஜுனன் தவமிருந்து ஈஸ்வரன் கிட்ட இருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றான். தேவலோகத்துக்கு போய் திவ்ய அஸ்திரங்களை பயிற்சி செஞ்சான். பீமன் தன் உடற்பலத்தை மேலும் பெருக்கிக்கிட்டான். தர்மர் உலகத்துல இருக்கிற அத்தனை ஞானிகளையும் சந்திச்சு தர்மத்தின் உச்சகட்ட ஞானத்தை பெற்றாரு. அன்னைக்கு துரியோதனனும் சகுனியும் நினைச்சாங்க, பாண்டவர்களை காட்டுக்கு அனுப்பிட்டோம், அவங்க இனிமே முடிஞ்சு போயிட்டாங்க, தெருவுக்கு வந்துட்டாங்கன்னு. ஆனா 13 வருஷம் கழிச்சு அதே பாண்டவர்கள் போர்க்களத்துல வந்து நின்னப்போ அவங்க சாதாரண இளவரசர்களா வரல. இந்த உலகத்துல எந்த கொம்பராலும் அசைக்க முடியாத மாபெரும் மகா வீரர்களா உருவெடுத்து வந்து நின்னாங்க. துரியோதனன் செஞ்ச அந்த துரோகம்தான் பாண்டவர்களை இந்த உலகமே போற்ற மாபெரும் வெற்றியாளர்களா மாத்துச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடந்த அந்த துரோகமும் அப்படித்தான். உங்களுக்கு துரோகம் செஞ்சவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், இவனை நாம ஏமாத்திட்டோம், இவன் இனிமே வாழ்க்கையில எழவே முடியாது, நொறுங்கி போயிடுவான்னு. அவன் கணிப்பை நீங்க உண்மையாக்க போறீங்களா? இல்ல அவன் முகத்துல கரிய பூசுற மாதிரி அந்த துரோகத்தை உங்களுக்கான எரிபொருளா, ஃபியூவலா மாத்தி அசுர வேகத்துல ஓடி ஜெயிச்சு காட்ட போறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு பந்து எவ்வளவு வேகத்துல தரையில மோதுதோ அவ்வளவு வேகத்துல தான் அது உயர பறக்கும். இன்னைக்கு துரோகம்ங்கிற தரை உங்களை பலமா மோதிடுச்சு. இப்போ நீங்க சுருண்டு கிடக்கிற பந்தா இருக்க போறீங்களா? இல்ல அந்த அடியையே பலமாக்கி வானத்தை நோக்கி பறக்கிற பந்தா மாற போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, எவன் ஒருவன் தன் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் கண்டு பின்வாங்காமல் அதை தன் ஆன்ம பலத்தை அதிகரிக்கும் சாட்டையாக மாற்றுகிறானோ அவனை இந்த அகில உலகத்தில் எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது.
உங்களுக்கு துரோகம் நடந்த அந்த இடத்த நினைச்சு இனிமே கண்ணீர் வடிக்காதீங்க. எனக்கு துரோகம் பண்ணி என்ன அழிக்க நினைச்சியா? இதோ பார், அதே துரோகத்தை வச்சு நான் எப்பேற்பட்ட உயரத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க அடைஞ்ச வெற்றியை கொண்டு அவனுக்கு பதில் சொல்லுங்க. உங்க உழைப்பை அதிகமாக்குங்க, உங்க திறமையை வளர்த்துக்கோங்க, உங்க இலக்கை நோக்கி வெறித்தனமா ஓடுங்க. நீங்க அடைய போற அந்த மாபெரும் வெற்றி தான் உங்களுக்கு துரோகம் செஞ்சவனுக்கு நீங்க கொடுக்கிற ஆகச்சிறந்த தகுந்த பதில். ஆனா இந்த பயணத்தின் முடிவில் நாம அடைய வேண்டிய அந்த இறுதிக்கட்ட நிலை எது? எல்லா துரோகங்களையும் கடந்து கர்ம வினையின் ரகசியத்தை முழுசா புரிஞ்சுகிட்டு மனதளவில் அசைக்க முடியாத அமைதியையும் ஆத்ம விடுதலையையும் அடைவது எப்படி? கிருஷ்ணனின் பாதங்களில் நம் பாரங்களை சாட்டிவிட்டு ஒரு மாபெரும் வெற்றியாளனாக நிம்மதியாக வாழ்வதற்கான அந்த இறுதி ரகசியம் என்ன? அதை பற்றி அடுத்த பகுதியில நம்ம ஸ்கிரிப்டோட மாபெரும் நிறைவு பகுதியில ரொம்ப நெகிழ்ச்சியா உணர்ச்சி பூர்வமா பார்க்க போறோம். தவறாம அடுத்த பகுதியை கேளுங்க. இப்போ உங்க மனசை தொட்டு அமைதியா யோசிச்சு பாருங்க. இந்த 10 பகுதிகளா நாம பேசின ஒவ்வொரு வார்த்தையும், மகாபாரத காலத்துல கிருஷ்ணர் நமக்கு காட்டின ஒவ்வொரு ஆன்மீக வெளிச்சமும் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கும் தானே? உங்க நெஞ்சில இருந்த அந்த அடைப்பும், தொண்டையை அடைச்ச அந்த கண்ணீரும், எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு கொதிச்ச அந்த ஆத்திரமும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஒரு புதிய தெளிவும் அமைதியும் பிறந்திருப்பதை உங்களால உணர முடியுதா? இன்னைக்கு உங்க முன்னாடி 2 பாதைகள் இருக்கு. முதல் பாதை, பழைய பாதையிலேயே நின்னுகிட்டு உங்களுக்கு துரோகம் செஞ்சவனை நினைச்சு கோபப்பட்டு அவனுக்கு எப்ப தண்டனை கிடைக்கும், அவன் எப்ப நாசமா போவான்னு உங்க சொந்த நிம்மதியையும் உங்க உடம்பையும் உங்க எதிர்காலத்தையும் தினமும் நரகமா ஆக்கிக்கிறது. இரண்டாவது பாதை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டிய தர்மத்தின் பாதை. நடந்தது எதுவோ அது நல்லதாகவே நடந்தது, நடப்பது எதுவோ அதுவும் நல்லதாகவே நடக்கிறது, நடக்கப் போவது எதுவோ அதுவும் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற மாபெரும் உண்மையை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு உங்களுக்கு துரோகம் செஞ்சவனை கர்ம வினையோட கையில விட்டுட்டு அவனுக்கான பாடத்தை காலம் கத்துக் கொடுக்கட்டும்னு ஒதுங்கி நின்னு உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி புன்னகையோட புதிய நம்பிக்கையோட கம்பீரமா அடியெடுத்து வைக்கிறது. இந்த இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரு உண்மையான ஆன்மீக வீரன் அல்லது வீராங்கனைக்கு அழகு. பகவத்கீதையில 18ஆம் அத்தியாயத்துல அத்தனை உபதேசங்களையும் முடிச்ச அப்புறம் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து ஒரு மாபெரும் ஸ்லோகத்தை சொல்றாரு. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज. இதோட உண்மையான பொருள் என்ன தெரியுமா? அர்ஜுனா, உன்னுடைய அத்தனை கவலைகளையும் பாரங்களையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களால் உண்டான காயங்களையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. என் பாதங்களில் அதை சமர்ப்பித்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. உன்னை அத்தனை பாவங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன். அடடா, எவ்வளவு பெரிய அபயம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க தோள் மேல நீங்க சுமந்துகிட்டு இருக்கிற அந்த துரோக பாரத்தை, கிருஷ்ணா, இதுக்கு மேல என்னால இதை சுமக்க முடியாது, இந்த பாரத்தையும் என் வாழ்க்கையையும் உன்னோட பாதத்துல ஒப்படைக்கிறேன், நீயே என்ன வழி நடத்து அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட முழுசா சரணடைஞ்சிடுங்க. நீங்க பாரத்தை இறக்கி வச்ச அந்த நொடியே உங்க மனசு பஞ்சு போல லேசாயிடும். உங்க கண்ணுல இருக்கிற இருட்டு மறைஞ்சு ஒரு மாபெரும் வெளிச்சம் தோன்றும். உங்களை விட்டு போன போலியான பந்தங்களை நினைச்சு இனிமே ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தாதீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில குப்பைகள் வெளியேறும்போதுதான் உன்னதமான நன்மைகள் உள்ளே வர முடியும். உங்களை காயப்படுத்திய மனிதர்களுக்கு முன்னாடி நீங்க கதறி அழுறது வெற்றி கிடையாது. அதே மனிதர்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கிற அளவுக்கு நீங்க பேரமைதியோடும் புன்னகையோடும் கம்பீரமான வெற்றியோடும் வாழ்ந்து காட்டுறது தான் கிருஷ்ணர் உங்களுக்கு தரும் மாபெரும் பரிசு. இனிமே உங்ககிட்ட துரோகம்ங்கிற பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்க கூடவே அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அருளும் கர்மவினையின் மாபெரும் தர்மமும் எப்போதுமே துணையாயிருக்கு. துணிந்து முன்னகருங்கள். உங்களுக்கான புதிய வாழ்வு உங்களை அன்போடு வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 10 பகுதி ஆன்மீக பயணம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவையும் நம்பிக்கையையும் கொடுத்திருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச துரோகங்களை கடந்து வர இந்த கருத்துக்கள் உங்களுக்கு உதவிச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல என்னோட பகிர்ந்துக்கோங்க. உங்க கருத்துக்கள் என்ன மாதிரி இன்னும் பல பேருக்கு ஒரு மாபெரும் ஆறுதலா இருக்கும். உங்கள மாதிரி மன காயங்களோட துரோகத்தோட வழியில தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கட்டும். தொடர்ந்து இதே போல பகவத்கீதையின் ஆழமான வாழ்க்கை தத்துவங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் தெரிஞ்சுக்க நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வாழ்க்கை மாற்றும் ஆன்மீக பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.